வணக்கம். நான் பின்னணி பாடகன் முகேஷ். நம்ம புலோலியூர் ரமணன் அவர்களுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க. சூப்பரான ப்ரோக்ராம்ஸ்லாம் அவர் போட்டுட்டு இருக்காரு. ஸோ ரசிகர்கள் நீங்க தொடர்ந்து பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நமது பாடசாலையில் புகழ்மிக்க பழைய மாணவர் வைத்திய கலாநிதி மதிப்புக்குரிய சாமசிவம் முரளிதரன் மருத்துவ அதிகாரி பொது வைத்தியசாலை திருவண்ணாமலை அவர்களை பிரதம விருந்தினராக கொண்டு இன்றைய பிரசரிப்பு விழாவானது மிக சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் விருந்தினர்கள் அனைவரையும்
வரவேற்றுக் கொண்டு நிகழ்வினை மங்களகரமாக ஆரம்பிக்கிறார். மங்கள விழாவினை ஏற்றிடுவோம். நிகழ்வுக்கு முதல் சுடரை ஏற்றிருக்குமாறு மதிப்புக்குரிய திருவி தியானந்தராஜ குருக்கள் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தொடர்ந்து சுடரை ஏற்றிருக்குமாறு கருத்துரை மலைக்கோட்ட முதல்வர் அருள் கலாநிதி மதிப்புக்குரிய திரு ஜி ஏ திருவாகரன் அவைகார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சாம்பசிவம் முரளிதரன் அவர்களையும் அவசர பாதியார் திருமதி பிரியதர்ஷினி முரளிதரன் அவர்களையும் இணைந்து சுடரை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். மதிப்புக்குரிய திருமதி ஜனனி நதசன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அழைக்கிறோம். தொடர்ந்து நமது பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளர் சோமச்சந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உண்மையிலேயே ஒரு பாடசாலை கலாச்சார நிகழ்வுகளிலே இந்த பரிசளிப்பு நிகழ்வு ஒரு மறக்க முடியாத ஒரு மாணவர்களுக்கு முக்கியமான ஒரு நிகழ்வு.
நிகழ்வு. ஒவ்வொரு மாணவனும் அந்த கல்வியாண்டிலே அவன் அடைவை நொடிப்படுத்தி பாடசாலை சமூகத்தினாலே அம்மாணவர்களை கௌரவிக்கின்றோம் ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வினை நமது பாடசாலையிலே நாங்கள் இந்த வருடம் சிறப்பாக நடாத்துவதற்கு இந்த நிகழ்வுக்கு விருந்தினராக நமது அழைப்பு ஏற்று வருகின்றிருக்கும் வைத்திய கலாநிதி சாம்பசிவம் முரளிதரன், மருத்துவ அதிகாரி பொது வைத்தியசாலை திருவண்ணாமலை அவர்களை நமது பாடசாலை சமூகம் சார்பில் வருவதற்கென வரவேற்பது மற்ற மகிழ்ச்சி. மேலும் சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்வுக்கு நமது அழைப்பு ஏற்று வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வடமராட்சி பிரதிநிதி பணிப்பாளர் திருமதி லதச ஜனனி அவர்களை நமது பாடசாலை சமூகம் சார்பில் வருவதற்கென வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம். மேலும் இந்த நிகழ்வுக்கு கௌரவ விருந்தினர்களாக திருமதி முரளிதரன் அவர்களையும் நமது பாடசாலை சமூகம் சார்பில் வருவதற்கென வரவேற்றுக் கொள்கிறோம். மேலும் நமது வடமராட்சி கலைக்கல்வி பணிமனை கல்வி நிர்வாக முகாமைத்துவ கல்வித்துறை பணிப்பாளர் தேவேந்திராசன் அவர்களையும் மற்றும் கல்வித்துறை நகரசபை தவிசாளர் டாக்டர் அவர்களையும் மற்றும் நமது பாடசாலையின் பழைய மாணவரும் வாழ்நாள் பேராசிரியருமான பாலசுப்ரமணியன் அவர்களையும் நடராஜன் அவர்களையும் மற்றும் நமது அயல் பாடசாலை அதிபர்கள், பழைய மாணவர் சங்க நிர்வாக உறுப்பினர்கள், பழைய மாணவர்கள் மற்றும் நமது பாடசாலையை சேவையாற்றி ஓய்வு பெற்று சென்ற ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை அமைப்பு சங்க உறுப்பினர்கள், நமது பாடசாலை அயல் சமூகத்தில் இருக்கின்ற சமூக நிறுவனங்களின் பிரதிநிதிகள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரையும் இந்த நிகழ்வுக்கு வரவேற்பதில் நமது பாடசாலை சமூகம் மற்ற மகிழ்ச்சி அடைகிறது என்பதை தெரிவித்து எனது வரவேற்பதில் நன்றி. பாடசாலையின் மதிப்புக்குரிய திரு டி. கிருபைநாதன் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர் நிகழ்வுகளின் வரிசையை தொடர்ந்து ஆசிரியர்கள் நாயக பெருமானை முன்வைத்து இன்றைய இந்த பரிசளிப்பு விழா நிகழ்வில் கடவுளாகிக் கொண்டிருக்கின்ற பாடசாலை அதிபர் திரு செந்தில்நாதன் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற வைத்திய கலாநிதி சாம்பசிவம் முரளிதரன் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற திருமதி ஜனனி தர்ஷன் அவர்களே, பரிசுகள் வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற திருமதி பிரியதர்ஷினி முரளிதரன் அவர்களே, அயல் பாடசாலை அவர்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, நலன்பிரிவுகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நிகழ்வு வர்ண பகவானுடைய இன்னல்களுக்கு மத்தியிலும் ஒரு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய நிகழ்விலே பரிசுகளை ஏற்றுக்கொண்ட வந்திருக்கின்ற மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்கள் எல்லோருக்கும் நிறைவேறக்கூடிய ஒருவரிடம் கிடைக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய ஆசையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வேலாயுதம் மகா வித்யாலய பரிசளிப்பு விழாவிற்கு தலைமை பங்குகின்ற பாடசாலை அதிபர் திரு திருப்பரன் கிரிநாதன் செல்லிநாதன் அவர்களே,
முதன்மை விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற பாடசாலையின் பழைய மாணவரும் திருகோணமலை பொது வைத்தியசாலையின் மருத்துவ அதிகாரியுமான மேன்மைமிகு வைத்திய கலாநிதி சாம்சிவம் முரளிதரன் அவர்களே, திருமதி பிரியதர்ஷினி முரளிதரன் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற வடமராட்சி வலய கல்வி அலுவலக பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி ஜனனி தர்தர்சன் அவர்களே, இப்பாடசாலையின் ஆசிரியர்களே, இனி வருகை தந்திருக்கின்ற கௌரவ கல்விமான்களே, இப்பாடசாலையின் மாணவர்களே, பழைய மாணவர்களே, நலன் விரும்பிகளே, பெற்றோரே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வித்தியாலயத்தின் பரிசளிப்பு விழாவிற்கு என்னை அழைத்தமைக்காக அதிபருக்கும் நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு உங்களுடைய இந்த வித்தியாலயத்தின் முக்கியமான இந்த நிகழ்வுகளில் பங்கு பெற்றுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். புதிய நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிகள் மத்தியிலே இந்த பிள்ளைகளை நல்ல மனிதர்களாக உருவாக்குகின்ற அருள் பணியிலே ஈடுபட்டிருக்கின்ற இந்த வேலாயுதம் மகா வித்தியாலயம் இந்த மாணவர்களுடைய வெற்றி கல்வி தொடர்பான வெற்றியாக மட்டும் அமைந்து விடாமல் அவர்களுடைய வாழ்வின் வெற்றியாக அமைய வேண்டும். அதற்காக நிச்சயமாக அதிபர் ஆசிரியர்கள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு வருகின்றீர்கள். உங்களை மனதார பாராட்டுகின்றேன். ஒரு மாணவன் பாடசாலையை விட்டு வெளியே செல்லும் பொழுது பரிசு பொருட்களோடு மட்டுமல்ல, பரிசு இல்லாமலே கூட, ஆனால் மன முதிர்ச்சியோடும் எந்த வயதுக்கேற்ற முழுமையான ஆளுமையோடும் சமுதாயத்திற்குள் அந்த மாணவனை நீங்கள் அனுப்பி வைப்பீர்கள் என்று சொன்னால் அதுதான் இந்த வேலாயுதம் மகா வித்தியாலயத்தின் பெரிய வெற்றியாக அமையும். அவ்விதமாகத்தான் நாங்கள் சமுதாய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். இந்த நாளில் பரிசுகளை பெற இருக்கின்றவர்கள் முறைசாரா கல்வி தொடர்பான போட்டிகளிலே பரிசுகளை பெறுகின்றவர்கள் அனைவரையும் பாராட்டி அவர்களுடைய வெற்றிக்காக அரும்பாடுபட்டு உழைத்த அதிபர் ஆசிரியர்களையும் பாராட்டி இந்த நாளில் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்புரை அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து என்னுடைய நல்ல ஆசிகளையும் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். நன்றி. பாடசாலை அருகில் அமர்ந்திருந்த கொண்டிருக்கும் நன்றி விநாயகர் வழங்கி வடநாட்டில் பிரதேசத்தில் 2 கண்கள் என போற்றப்படும் பள்ளிக்கூட ஆளுநர் மற்றும் சன்னதியானை வழங்கி இந்த பாடசாலை 2025 ஆண்டுக்கான பரிசளிப்பு விழாவிற்கு வருவதை இருந்திருக்கும் நண்பர் முரளிதரன் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வருகை வந்திருக்கும் நமது பழைய பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி ஜனனி தர்தர்சன் அவர்களே, பரிசில் வழங்குவதற்காக வந்திருக்கும் திருமதி பிரியதர்ஷினி முரளிதரன் அவர்களே மற்றும் பிரதி கல்வி பணிப்பாளர் தேவேந்திராசர் அவர்களே மற்றும் நமது நகரசபை நகரவிழா அவர்களே, சமய பெரியோர்களே, பழைய மாணவர் சங்க செயலாளர் அவர்களே, பழைய மாணவர் சங்க தலைவர் அவர்களே மற்றும் நமது பாடசாலையிலிருந்து ஓய்வு பெற்று சென்ற ஆசிரியர்களே,
மற்றும் நமது பாடசாலை நலவிரும்பிகளை அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த பாடசாலை ஒரு குறித்த காலத்தில் 1500 மேற்பட்ட மாணவர்களுடன் இயங்கிக் கொண்டிருந்தது. இன்றைய நிலையில் அந்த மாணவர் எண்ணிக்கை கடுமையான வீழ்ச்சியை கண்டிருக்கிறது. ஆனாலும் நாங்கள் அந்த மாணவர் எண்ணிக்கையை உயர்த்துவதற்காக தொடர்ச்சியாக நாங்கள் முயற்சிகளை எடுத்து வருகின்றோம். இந்த பாடசாலை பல்வேறு நிகழ்வுகள் மற்றும் அண்மை கூட நடைபயணத்தை நடத்தியிருந்தோம். அதன் கூட நாங்கள் பாடசாலையில் சில மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறோம். இந்த மாற்றங்களின் மூலமாக மாணவர் எண்ணிக்கை அதிகரிப்பது என்ற நோக்கமாக இருக்கிறது. இந்த பாடசாலையில் மாணவர் எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் மற்ற கல்வி தொடர்பான பொருள்களாகட்டும், விளையாட்டு தொடர்பான பொருள்களாகட்டும் நாங்கள் அதில் புதிய சாதனைகளை நடத்த முடியும் என்று சொல்லி இது எனது தனிப்பட்ட அபிப்பிராயம் கூட இனி தொடர்ந்து கருத்தை குறித்த அறிக்கை வழங்குகிறேன். நிறுவனர் வைரமுத்து வேளாளருடைய அவர்களால் 1895 ஆரம்பிக்கப்பட்ட நமது பாடசாலை 2030 ஆண்டில் கல்வி செயல்பாடுகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. இவ்வேளை பெற்றலுக்குள்ளாட்சி வரையிலுள்ள சமய கையோர்களே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வைத்தியர்களான சாமசிவ முரளிதரர்களே, அவர்கள் பாரியானவர்களே, சிறப்பு பிரதி கல்விப்பணிப்பாளர் திருமணி ஜனனி அரசன் அவர்களே, பிரதி கல்விப்பணிப்பாளர் திகழ்நாதர் அவர்களே, வடமாட்சியுடைய கல்வி பிரதிநிதிகளே, உதவி கல்விப்பணிப்பாளரே, சிறுவைக்கால ஆசிரியர் ஆலோசகர்களே, பழைய மாணவர் சங்க தலைவர் அவர்களே, நிர்வாக உறுப்பினர்களே, பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் அவர்களே மற்றும் முன்னாள் ஆசிரியர்களே, ஓய்வு பெற்ற ஆசிரியர்களே, பெற்றோர்களே, நலவிரும்பிகளே, நமது பாடசாலையின் அனுபவமிக்க ஆசிரியர்களே, அன்பான மாணவர்களே மற்றும் புலமை பரிசில் உரையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் இன்று நமது பாடசாலையின் சாதனையாளரை கௌரவிக்கும் 2023-2024 ஆண்டுக்கான கருத்தரை கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வைத்தியகாலி சாமசிவம் முரளிதரன் அவர்கள் நமது பாடசாலையின் பழைய மாணவர்களுடன் நாங்கள் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக உயர்ந்த விஞ்ஞான பிரிவில் கல்வி என்று யாதவர்கள் மருத்துவ படத்திற்கு தெரிவாக மருத்துவ கல்வியை நிறைவு செய்து வைத்திய கலாந்தியார் திருவண்ணாமலை பொது வைத்தியசாலையில் சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார். இவர் நமது கருத்தலுக்குள்ளாக கலந்து மதுராக சிறப்பித்துக் கொண்டிருப்பதில் நாம் மிகவும் பெருமை அடைகிறோம். வேறொரு மருத்துவ குணத்தில் பிறந்த ஆட்கள் மருத்துவர் மட்டும் இந்த சிறந்த பாடகர் மற்றும் நடன விளையாட்டு வீரர் மற்றும் பல்வேறு சிறப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தார். உண்மையில அவர் இன்றைக்கு இந்த நிகழ்வுக்கு அழைப்பதை கூட நான் போன் பண்ணி தான் சொல்லியிருந்தேன். அவர் உண்மையாக ஏற்றுக்கொண்டு எனக்கு நேரில் வீட்டில் நான் உங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நான் வருகிறான்னு சொல்லியிருக்கேன். மீனாக பாராட்டுகிறோம். அந்த வகையில் எங்கள் சிறப்பு கலந்து கொண்டிருப்பதில் நாங்கள் பெரும் அடைகிறோம். அவர்களுக்கு இந்த நன்மையை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தப்பை பிரதேசத்தில் வன்னேரி பாடசாலையாக தலைமையிலிருந்து நிற்கின்ற ஒரு பாடசாலை 1895 புலோலி ஆண்கள் ஆங்கில பாடசாலையாக ஆரம்பிக்கப்பட்டு இன்று வேலாயுத மகா வித்தியாலயமாக பல்வேறு வளர்ச்சிகளை நடந்திருக்கின்றது. இந்த வகையில் தன்னகத்தை ஆய்வுக்கூடங்கள், சிறந்த நூலகம், சிறந்த விளையாட்டு மைதானம், ஸ்மார்ட் வகுப்பறைகள் ஒன்றாக விளங்குகின்றது. தரம் 6 தொடக்கம் 13 வரை கணித, விஞ்ஞான, கலை கற்ற பிரிவுகளை கொண்டிருப்பதோடு 2017ஆம் ஆண்டு முதல் 13 வருட உத்தரவாத கல்வி வாய்ப்புகளையும் கொண்டுள்ளது. இதில் கல்வியற்ற 23 மாணவர்கள் தொழில்துறையை பூர்த்தி செய்து தொழில் வாய்ப்புகளை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உண்மையிலே அரசாங்கத்தால் 13 வருட உத்தரவாத கல்வி என்பது தொடர்ச்சியாக மாணவர்கள் கல்வியை பயின்று கொண்டிருக்கணும் 13 வருடம் கொண்ட அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. ஆனாலும் இந்த அதுக்குரிய விழிப்புணர்வு குறைவாக இருக்கிறனாலே இந்த
13 வருட உத்தரவாதப்படுத்தப்பட்ட கல்வியில் இணைகிற மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்குது. உண்மையில வேலைக்கு போய்க்கோ அல்லது என்னதுக்கும் ஒரு பயிற்சியை பெற போய்க்கு ஆரம்ப பயிற்சியை வந்து எங்கள்கிட்ட பெற்றுக் கொண்டு போறதுனால சிறந்த மாணவர்களாக முன்னேறலாம் என்பதை குறிப்பிட்டு கொண்டு தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு கூட்டுறவு சித்திர போட்டியில் மாகாண மட்டத்தில் வியாபார மனம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். மாணவருக்கு சித்திரபாட ஆசிரியருக்கு நமது பாராட்டுக்கள். 2024ஆம் ஆண்டில் 20 வயது பிரிவில் மாகாண மட்ட கராத்தே போட்டியில் சித்துயன் என்ற மாணவன் முதலாம் இடத்தை பெற்று நமக்கும் பாடசாலைக்கும் பெருமை சேர்த்துள்ளார். இம்மாணவனை வெளிப்படுத்திய சுகாதார ஆசிரியருக்கும் மற்றும் பயிற்றுவிப்பாளருக்கும் நமது பாராட்டுக்கள். தொடர்ந்து வரும் காலத்தில் எனது இணைப்பாளர் காலத்தில் கல்வியிலும் நாங்கள் சாதனை படைக்க எங்கள் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடசாலையானது சமூகத்தோட பல்வேறான தொடர்புகளை கொண்டிருக்கிறது. பாடசாலை வளர்ச்சிக்கு தேவையான ஆலோசனைகளை உரியநிறுத்தி வழங்குவது பாடசாலை அபிவிருத்தி குழு முனைப்புடன் செயல்பட்டு வருவது பாராட்டுகிறது. அதேபோல் பாடசாலை பழைய மாணவர்களுக்கு தேவையான போதெல்லாம் தாமாகவே முன்வந்து நிதியுதவிகளை வழங்குவதுடன் பாடசாலை அபிவிருத்தி வேலை திட்டங்களை பொருட்படுத்தி செயல்படுத்தி வருகின்றது. மேலும் வருடந்தோறும் ஆசிரியர் தினத்தை சிறப்பாக முன்னெடுத்து வருகின்றது. மேலும் பல்வேறு நாடுகளிலும் சங்கத்தின் நிலைகளை நிறுவி அதனூடாக கல்வி உயர்த்திக்கு காத்திரமான பங்களிப்பை வடைமாணவர் சங்கம் வழங்கி வருகின்றது. விசேட கல்வி நடவடிக்கைகள் தற்போது சாதாரண பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களின் சித்தி வீதத்தை இழப்பதற்காக பாடசாலை முடிவடைந்த பின்னர் மாலை நேர வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. விஞ்ஞான பாடத்தை புஸ்தராச ஆசிரியரின் வழிகாட்டில் 3 தினங்களும் உயர்மட்ட கல்வி செயற்பாடுகளாக செயல்படுத்தப்படுகிறது. மேலும் கணித பாடத்தின் முக்கியத்துவம் கருதி மாணவர்களின் புள்ளிகளை அதிகரிக்கும் நோக்கில் கணித மாணவனானது சிவரூபன் ஆசிரியரின் உதவியுடன் பழைய மாணவர் சங்கத்தின் அனுசரணையுடன் திங்கள் செவ்வாய் வியாழக்கிழமைகளில் நடைபெற்று வருகிறது. இந்த பாடசாலை மாணவர் தொகையை அதிகரிப்பதற்கான விழிப்புணர்வு செயற்பாடுகள் மேலே நான் மன்னாளார் தொடக்கம் அதுதான் சொல்லிக் கொண்டு வரும். மாணவர் தொகை அதிகரிக்காது நாங்கள் இந்த ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளாது. தற்போது பாடசாலை எதிர்நோக்கின்ற பிரதான சவாலாக காணப்படுகிறது மாணவர் தொகை வீழ்ச்சியடைந்து செல்கின்ற போக்கினை சீர் செய்வதற்காக நமது பாடசாலை அப்ப நான் நம்மளுடன் இந்த இதை அவதானித்த இடத்துல காரணம் சாப்பிடாத மாணவர்களுக்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அதுக்கு அவர்களுக்காக நாங்கள் சன்னதியான ஆசிரியத்தோட தொடர்பு கொண்டு அவர்கள் உதவியுடன் காரணம் உணவு உண்ணாமல் வார 35 மாணவர்களுக்கு அவர்கள் இருந்தாலும் காலை உணவு வழங்குகிறார்கள். மற்றது மறைய மாணவர்களுக்கு பிறப்பிய கற்றல் செயற்பாடுகளுக்காக அறக்கட்டளைகள் மற்றும் தனிப்பட்ட நலன்கள் போன்றவை காத்திரமான உதவிகளை செய்வது. பாடசாலையின் தற்போதைய முக்கிய தேவைகளாக மாணவர்களின் கற்றல் தேவைகளுக்காக கணனிகள் தேவைகளாக இருப்பது தரம் மாணவர்கள் வகுப்பறைகளுக்கு மாதிரி வகுப்பறைகளாக மாற்றுவதற்கு உரிய மாடல் கிளாஸ் ரூமாக மாற்றுவதற்கு உரிய தேவைப்பாடுகள் உள்ளன. பிரதான மண்டபத்தை சீரமைத்து அழகுபடுத்துவதற்கான தேவைப்பாடு உள்ளது. பாடசாலையை பூரணப்படுத்தப்படாத காணப்படும் சுற்றுப்புற மதில் அமைக்கப்பட வேண்டியுள்ளது. பாடசாலையின் தலைமை எண்ணங்கள் மற்றும் பழுதுபார்ப்புகள் செய்ய வேண்டியுள்ளது. விஞ்ஞான ஆய்வுகளுக்கான அடிப்படை பொருட்கள் வாங்க வேண்டியுள்ளது. நூலக புத்தகங்கள் மற்றும் கடந்த வார பரீட்சை வினாத்தாள்கள் போன்றவை வாங்கப்பட வேண்டியுள்ளது. பாடசாலையில் காணப்படும் மின் இணைப்புகள் சீர்படுத்தப்பட வேண்டியுள்ளது. பாடசாலையின் மைதான நுழைவாயிலுக்கு ஒரு பெயர் வளைவு அமைக்கப்பட வேண்டும். பாடசாலைக்கான சிற்றுண்டி தாரை அமைக்கப்பட வேண்டும். ஆலோசனை வழிகாட்டுவதற்கான அலகு ஒன்றை அமைக்க வேண்டும். மற்றும் பெண் ஆசிரியர்களுக்கான மனசலோடம் ஒன்றை அமைப்பதுடன் ஏற்கனவே உள்ள மனசலோடங்களை புனரமைத்தல் வேண்டும். இந்த பாடசாலை பொறுத்தமட்டில் சிறந்த ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இப்ப உண்மையில் உள்ள பிரச்சனை என்றால் மாணவர்களும் சிறந்த அறிவு மட்டத்துடன் வருகிறார்கள். ஆனால் அந்த 2 பேருக்குடைய பிரச்சனை வந்தது என்றால் அந்த கல்வியை கொண்டு சேர்க்கிறது தான் ஒரு 2 பேரும் 2 பாதையில போய்கிட்டு இருக்கணும். இப்போ மாணவர்கள் உண்மையில அவையில் ஸ்மார்ட்டாக இருக்கணும், நிறைய வேலை செய்யணும். ஆனால் அவையில கல்வியை உள்வாங்க கொண்டாதான் சரியான சவாலாக இருக்குது. அப்ப மாணவர்கள் கல்விக்கு உள்வாங்க கொண்டாடுறது கெட்டாயிரம் பங்களிப்பு முக்கியமானதாக இருக்கணும் என்பதை கேட்டுக்கொண்டு நாங்கள் எதிர்வரும் காலங்களில் நமது பாடசாலை மாணவர் தொகையை மேலும் அதிகரிக்கும் செயற்பாட்டிலும் கட்டளை
செயற்பாடுகளையும் முனைப்பாளர்கள் செயற்பாடுகளையும் இணைத்தவர்களுடன் பயனுள்ளவர்களுடன் செயல்படுத்தி சமூகத்திற்கு பயனுள்ள பிரதிகளை உருவாக்க வல்ல நமது செம்மாளி என்ற முயற்சியை நடப்போம் என்ற உறுதியை கூறி நமது பாடசாலையின் பல்வேறு வகையில் நமக்கு உதவி புரிந்து வருகின்ற பழைய மாணவர் சங்கம் மற்றும் வலைய கல்வியாளர் நீள வலைய கல்வியாளர் இருக்கின்ற எம்ஆர்சி வேலை திட்டத்தின் கீழ் சென்ற வருடம் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு கூரை வேலை செய்திருந்தோம். அதே மாதிரி இந்த வருஷம் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு கூரை வேலை செய்திருந்தோம். உண்மையிலே அந்த தேவையான இடத்துல அந்த உதவிகளை வழங்கிய வலைய கல்வி பணிப்பாளர்களுக்கும் அவர்கள் குழுவினருக்கு நாங்கள் நன்றியுடன் கடமைப்பட்டிருக்கோம். அதே மாதிரி எங்களுக்கு பல்வேறு வகையில் உதவி புரிந்த அனைவருக்கும் நன்றியுடன் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பாடசாலையை பொறுப்பேற்ற காலகட்டம் பல்வேறு ஆலோசனை வழங்கி வருகின்ற பழைய மாணவர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் மற்றும் ஓய்வு பெற்று சென்ற அதிபர்கள் பல்வேறு தரப்பினர் இந்த பாடசாலையை வழிநடத்துவதற்கான ஆலோசனையை வழங்கி வருகிறார்கள். உண்மையான ஒரு மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவதற்காக இந்த பாடசாலையில் நாம் பொறுப்பேற்றால் இந்த மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று கூறி எனது அதிகாரியை நிறைவு செய்கிறேன். Naga
அபில் வரலாறு, சைவ சமயம், குடியியல், நாடகமும் அரங்கியலும், செயல்முறை தொழில்நுட்பம், ஒழுங்கான வரவு, சிதம்பரா ஒலிம்பியா. என் தனுஜன் ஸ்ரீ சாமிலன் PJ 24 கத்தோலிக்க சமயம். இலக்கம் 5 2023 தமிழ், ஆங்கிலம், வரலாறு, புவியியல், சங்கீதம், ஒழுங்கான வரவு. 2024 ஆங்கிலம், ஒழுங்கான வரவு, தனி இசை, ஓட்டமட்டம், 3ஆம் இடம். விஞ்ஞானம், ICT, சித்திரம். 2024 தமிழ், கணிதம், சித்திரம், சிதம்பரா ஒலிம்பியா. எஸ் ஆகாஷ் 2023 சைவ சமயம், குடியியல், சுகாதாரம். இலக்கம் 8 எஸ் தனுரதன் 3ஆம் ஆண்டு செயல்முறை தொழில்நுட்பம். 2024 விஞ்ஞானம், ICT. இலக்கம் 9 தரவேடு ஆர் அபிஷேக் 2ஆம் மொழி சீக்கிரம். இலக்கம் 10 தரவேடு எஸ் பிரவி. இலக்கம் 12 தரவெட்டு பி பிரதாப். சைவ சமயம். 2024 தமிழ், விஞ்ஞானம், ஆங்கிலம், நாடகமும் அரங்கியலும், சுகாதாரமும் உடற்கல்வியும், வரவு ஒழுங்கு. இலக்கம் 13 பி சஜீவன். 23 சித்திரம், வரவு ஒழுங்கு, இந்திய பெருங்கடல் சித்திர போட்டி. 2024 சித்திரம் கே அபில். தொழில்நுட்பம் மற்றும் ஒழுங்கான வரவு, சிதம்பரா ஒலிம்பியா. 2024 தமிழ், ICT, குடியியல், செயல்முறை தொழில்நுட்பம், நாடகமும் அரங்கியலும், ஒழுங்கான எஸ் சரவணா. இலக்கம் 14 சங்கீதம். 2024 சங்கீதம், ICT, செயல்முறை தொழில்நுட்பம். இலக்கம் 3 தரமாறு ஸ்ரீ சர்மிலன். 2023 ICT. பி கபிலாஷ் அறிவியலும், செயல்முறை தொழில்நுட்பம். 2024 தமிழ், சைவ சமயம், மாதுஜன். தரம் 9 டி மாதுஜன். 2023 விஞ்ஞானம், வரலாறு. 2024 விஞ்ஞானம், வணிகம், சங்கீதம். தரம் 9 ஆர் ஜோகலக்ஷன். 2024 கணிதம், குடியியல். இலக்கம் 19 இலக்கிய முதல் தமிழ், கணிதம், விஞ்ஞானம், வரலாறு, சைவ சமயம், புவியியல், சங்கீதம். 2023 மற்றும் ஒழுங்கான வரவு, சமூக விஞ்ஞான போட்டி, வலயவட்டம், 1ஆம் இடம். கே தேசிகன். இலக்கம் 21
இலக்கம் 21 தரம் 11 எஸ் சூர்யா. எஸ் சூர்யா ஆஸ்திரேலிய அரசின் சித்திரா போட்டியில் மாவட்ட மட்டம் முதலாவது. வி விலக்சன் ஸ்ரீ நிதுஷன். இலக்கம் 26 ஜே ரஹீம் ரோபர்ட் நிக்சன். இலக்கம் ஆர் நிக்சன். கணக்கியல் பொருளியல் மேசை பந்தாட்டம் மற்றும் வலயமட்டம் மூன்றாவது மேசை பந்தாட்டம். இலக்கம் 30 தரம் 12 ஜி கபிலாஷ். 24 தமிழ் இந்து நாகரிகம் புவியியல் மேசை பந்தாட்டம் வலயமட்டம் மூன்றாவது 2023 புவியியல். இலக்கம் 34 தரம் 13 டி தனுசன். இலக்கம் 13 ஏ ராஜா. கணிதம் பௌதிகவியல் ரசாயனவியல். 2024 வலயமட்ட கணித பொதுப் போட்டி ராஜா. 2023 வணிக கல்வி கணக்கீடு பொருளியல். 39 தரம் 6 எஸ் சர்டின். சுகாதாரம் உடற்கல்வியும் வரவு ஒழுங்கு மற்றும் சிதம்பரம் ஒலிம்பியா. 40 இலக்கம் 40 தரம் 6 எஸ் வர்கீஸ். குடியியல் நாடகம் அரங்கியலும் சிங்களம் செயல்முறை தொழில்நுட்பம். தரம் 6 ஏ ஜெனுசன். இலக்கம் 42 தரம் 6 எஸ் அபிஷேக். எஸ் ஜனுஜன். இலக்கம் 44 ஆர் ஆகிய நாடகம் அரங்கியலும் செயல்முறை தொழில்நுட்பம் சிங்களம் மற்றும் சுகாதாரமும் உடற்கல்வியும். இலக்கம் 46 இலக்கம் எஸ் நாகபூஷன். இலக்கம் 47 இலக்கம் 48 தரம். இலக்கம் 50 தரம் 10 ஜே ஜலுசன். 2 என் நந்துஷன். கல்வி பொருளியல் கணக்கியல். கோட்டமட்டம் மூன்றாம் இடம். இலக்கம் 66 பி பிறவி. இலக்கம் 67 பி பிறவி. 2023 கணித 23ஆம் ஆண்டு கணித புதுப் போட்டி வலயமட்டம். இலக்கம் 76 பி ஆர்த்திகன். இலக்கம் 76 ஆர்டிகல். ஓவியப் போட்டி 2023 வலயமட்டம் மூன்றுக்கு எமது மனமார்ந்த நன்மைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இருப்பது ஔவையாரும் அதிகமானும் இலக்கிய நாடகம். நெறியாக எமது பாடசாலை திருமதி
அதோ பாருங்க ஆறு ஒன்று தெரிவிக்கிறது. ஆமா, ஒரு ஆறு தெரிகிறது. பாருங்கள் செல்வோம். அதோ பாருங்கள் ஒரு கனி ஒன்று தெரிவிக்கிறது. ஆமா, இது ஒரு அதிசய கனி. பாருங்கள் படிப்போம். கைகள் இதுதான் அந்த அதிசய கனி. இது 100 வருடங்களுக்கு ஒரு முறை அடிக்கடி இதை நாங்கள் உண்ணாமே. இல்லை இல்லை, இதை எமது நாடூர் அரசனிடம் கொடுத்தால்தான் நமது நாட்டிற்கு நல்லாட்சி புரிவர். அவரிடம் கொடுப்போம். பாருங்கள் செல்வோம். அமைச்சரே, நமது நாட்டிலே உள்ள அனைத்து மக்களும் நலமாக இருக்கின்றனரா? ஆமண்ணா, அனைவரும் நலமாக இருக்கின்றனர். ஆமாம், நெருங்கி விட்டோம். காவலரே, நான் மன்னனை காண வேண்டும். ஒரு அரசியை வெள்ளிக்கனி ஒன்றை கொண்டு வந்துள்ளேன். குதிரமலை காட்டில் இருந்து காவலரே. என்ன செய்தி? உங்களை காண்பதற்காக ஒருவர் தலைவர் வாயிலில் இருக்கிறார். என்ன? என்னை காண்பதற்கு ஒருவர் தலைவர் வாயிலில் இருக்கிறாரா? சரி, அவரை உள்ளே அமரியும். அப்படியே ஒருவர் தலைவர். காவலரே, மன்னர் உங்களை உள்ளே வரும்படி கூறினார். மன்னர், தமிழ் வணக்கம். நாங்கள் ஒருவர் தலைவரே, தமிழ் வணக்கம். என்ன செய்தி? என்னை
வேண்டும். சரி, அப்படியே ஆகட்டும். அதை கொடுங்க. யாரங்கே அமைச்சரே, இந்த நெல்லிக்கனியை கொண்டு சென்று போர்டு முதல்வர் அவர்களுக்கு பரிசுகளை தயார் செய்து வாருங்கள். இந்தார்கள் போர்டு முதல்வர் அவர்களே, இந்த பரிசுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆகட்டும் என்ன, நான் சொல்றேன். சென்று வாருங்கள். தரிட தரிடதா, தரிட தரிடதா, தரிட தரிடதா, தரிட தரிடதா. வாயிக்காவலனே, நான் அரசனை காண வேண்டும். அரசரே, எதற்காக காண வந்தீர்கள்? வாயிக்காவலனே, வாயிக்காவலனே, புலவர்களின் வாழ்க்கை என்னவென்று தெரியுமா? வள்ளல்களை நாடி அவர்கள் பாடுபட்டு வாழும் கவிதையை அவன் போற்றில் பெற்று தந்திட வேண்டும். வறுமையில் உள்ள நாங்கள் பாடுபட்டு பாடும் கவிதையை அவன் போற்றில் பெற்று தந்திட வேண்டும். ஒரு விறகு வட்டி எங்கு சென்றாலும் விறகு கிடைப்பது போல நான் எங்கு சென்று பாடினாலும் எனக்கு பரிசு கிடைக்கும். பரிசில் வாங்க வருவோர்க்கு மன்னனுடைய வாயி எப்போதும் திறந்திருக்கும் அல்லவா? எல்லா புலவர்களையும் அனுமதிக்கின்றாயே, என்னை மட்டும் ஏன் அனுமதிக்கவில்லை? என் தகுதிதான் அவனுக்கு தெரியுமா? அவனுடைய தகுதிதான் அவனுக்கு தெரியுமா? அறிவும் புகழும் உடையவர்கள் என்னும் வாய்ந்து விடவும் அல்ல, இந்த உலகம் வெற்றிடமாய் போய்விடவும் அல்ல, இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். கூறுங்கள் அமைச்சரே, என்ன செய்தி? உங்களை அவை பிராட்டியார் அரண்மனை வாயில் சுத்திக் கொண்டிருக்கின்றார் போல் தென்படுகின்றது. என்ன? அவ்வை பிராட்டியார் அரண்மனை வாயிலிலே பாத்திரங்களால் சுட்டிக் கொண்டிருக்கின்றாரா? ஆமென்னா. வாழ்கவென்னா வாழ்க அரசே. வாருங்கள் காவலர்களே, என்ன செய்தி? அவ்வை பிராட்டியார் உங்களை வாயிலிலே வார்த்தைகளால் பேசிக் கொண்டுள்ளார். சரி, அவரை தகுந்த முறைப்படி உபசரித்து உள்ளே அனுமதியுங்கள். அப்படியே அவ்வை பிராட்டியாரே, ஊடுகாவலனே, மன்னர் உங்களை உள்ளே வரும்படி கூறினார். மன்னா, வாருங்கள் அவ்வை பிராட்டியாரே. தமிழ் வணக்கம் மன்னா. தமிழ் வணக்கம் அவ்வை பிராட்டியாரே. என்னை எதற்காக காண வந்துள்ளீர்கள்? மன்னா, இவ்வளவு நேரமும் என்னை வாயில் அவமதித்துவிட்டு இப்ப வருகிறீர்களே மன்னா. ஏன் இந்த சினம்? நீங்கள் இவ்வாறு கோபப்படுவதனால் எனக்கு தங்கள் மீது அன்பு கூடுகின்றது. என்னை இவ்வளவு நேரமும் அவமதித்ததன் காரணம் என்ன? நான் தங்களை அவமதிக்கவில்லை. தாங்கள் எனது அரசு சபையில் அவை புலவராக சிறிது காலம் கடமையாற்ற வேண்டும். இல்லை மன்னா, இல்லை. தாங்களோ அரண்மனையில் அமர்ந்து நல்லாட்சி புரிவது போல என்னால் முடியாது. நான் ஊரூராக சென்று பெரியோர்களுக்கும் சிறார்களுக்கும் நல்ல அறிவுரைகளை புகட்ட வேண்டும். அப்படி கூறாதீர்கள் அம்மை பிராட்டியாரே. நானும் அரசாட்சி செய்பவன். என்னைப் போல எத்தனையோ அரசர்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் அப்படி அல்ல. தங்களைப் போல புலவர்கள் இந்த உலகத்தில் வெகு சிலர்தான் இருக்கின்றார்கள். நீங்கள் எனது நாட்டிலே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையான அனைவருக்கும் எமது தாய்மொழி, எமது உயிர் மூச்சு தமிழை வளர்த்தெடுக்க வேண்டும். இல்லை மன்னா, இல்லை. தமிழ் மூதாட்டிக்கு எங்களை சார்ந்த வணக்கம். பூவும் பொட்டுடனும் சீத்த சுமங்கலியாக 100 ஆண்டு வாழ்க. தமிழை வளர்த்த பெருமை உங்களே சாரும். எங்கள் அரண்மனையில் சிறிது காலம் தங்கியிருங்கள். உங்களுக்கான வேலைகளை நானே செய்கிறேன். இல்லை மன்னர், உங்கள் அரண்மனையில் அமர்ந்து நல்லாட்சி புரிவது போல நான் ஊரூராக சென்று பெரியோர்களுக்கும் சிறார்களுக்கும் நல்ல அறிவுரைகளை புகட்ட வேண்டும். தங்கள் ஆசைப்படியே நான் அரண்மனையில் சிறிது காலம் தங்கி இருக்கின்றேன். நன்றி. அவ்வை பிராட்டியாரே, இந்த ஆசனத்தில் அமருங்கள். நடந்து வந்த களத்தில் இருப்பீர்கள். தயவு செய்து இந்த ஆசனத்தில் அமருங்கள். நடந்து வந்தது மிகவும் தலைப்பாக உள்ளது. நன்றி. அமெரிக்க யாரங்கே? அமைச்சரே. ஆமென்னா. அவ்வை பிராட்டிக்காக குடிப்பதற்கு நீரும் அந்த அரிசியை நெல்லிக்கனியையும் எடுத்து வரும். அப்படியா? ஆகட்டும். இந்தாங்கள் அவ்வை பிராட்டியாரே, இந்த நீரை மருந்தி நெல்லிக்கனியை
சுவையாக உள்ளது. இதை எங்கிருந்து கொண்டு வந்தீர்? இந்த நெல்லிக்கனியின் சிறப்பு தங்களுக்கு தெரியாது. இதன் சிறப்பை நான் கூறுகிறேன். கோடுமத்தலைவர்கள் இறங்காக முட்களின் மத்தியிலும் பிராணிகளின் மத்தியிலும் இறங்காக இந்த நெல்லிக்கனியை முதுரமலையில் இருந்து பறித்து தந்த இந்த நெல்லிக்கனியை உண்பவர்கள் நேரை இதை மூப்பொன்று நடுங்கால உயிர் வாழலாம். அதனால்தான் நான் தங்களுக்கு இந்த நெல்லிக்கனியை தந்தேன். இந்த நெல்லிக்கனியை உண்டு தாங்கள் இந்த உலகத்தில் தமிழை வளர்த்தெடுக்க வேண்டும். அதுவே என்னுடைய ஆவல். தவறு செய்து விட்டாய் அண்ணா, தவறு செய்து விட்டாய். முதுமை காலத்தில் இக்கனி எனக்கெதற்கு? இதை தாங்கள் உண்டு உன் நாட்டு மக்களுக்கு நல்லாட்டு முடியுங்கள். அப்படி கூறாதீர்கள். நானோ அரசாட்சி செய்பவன். நீங்களோ அப்படி அல்ல. நீங்கள் தமிழை வளர்ப்பவர். உமது தாய்மொழி தமிழ்மொழி. அந்த தமிழ் மொழியை வளர்ப்பவர் நீங்கள். அதனால்தான் இந்த நெல்லிக்கனியை தந்தேன். தயவு செய்து இந்த நெல்லிக்கனியை உண்டு உமது தமிழை வளர்த்தெடுக்க வேண்டும் என்றாடியாரே. ஆம் அண்ணா, நான் அரண்மனையில் சிறிது காலம் தங்கிவிட்டேன். சென்று வருகிறேன். நல்லாட்சி புரியும் அண்ணா, நல்ல கொடை சிறப்புடன் நல்லாட்சி புரியும் அண்ணா. தன்னலம் கருதாது பிறநலம் கருதி நல்லாட்சி புரியும் அண்ணா, நல்லாட்சி புரியும் அண்ணா. ஆஹா, அருமையான பாடல். இப்படிப்பட்ட ஒரு பாடலை நான் கேட்டதே இல்லை. இந்த பாடலை கேட்கும் பொழுது எனது மனமும் எனது காதுகளும் குளிர்கின்றன. அருமையான பாடல். யாருக்கு அமைச்சரே? அண்ணா, அவர்களுக்காக பரிசிலை எடுத்து வரும். அப்படியா? ஆகட்டும். இந்த அமைச்சரே, இந்த பரிசிலை ஏற்றுக்கொள்ளுங்கள். மிக்க நன்றி அண்ணா, மிக்க நன்றி. நான் சென்று வருகிறேன். யாருக்கு? காவலர்களே. அவர்களுக்காக பாடலாட்டி கொண்டு வாருங்கள். காவலர்களே, நான் மதுரைக்கு செல்லுகின்றேன். தாங்கள் அரண்மனைக்கு செல்லுங்கள். ஆஹா, வெயில் மிகவும் கடுமையாக உள்ளது. நடந்து வந்தது மிகவும் களைப்பாக உள்ளது. மிகவும் களைப்பாக உள்ளது. முட்கள் எல்லாம் கீறி கிழித்து விட்டேன். ஆஹா, இதோ அரச மரமொழி கலந்து விரிஞ்சு மிகவும் செழிப்பாக காணப்படுகிறது. மர விரலி சற்று அமைதி. ஆஹா, குதிரைகளே, குளங்கள், நதிகள் எல்லாம் மிகவும் அழகாக உள்ளது. மன்னன் வேறு நெல்லாட்டி நடக்கிறது கூறினார். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. உன் மனமும் கலந்து விரிந்து காணப்படுகிறது. உன் மனநிலை சற்று பிடிப்பார். யாரு கிட்டே வராது? யார் நீ? யார் நீ? நான் தான் கிட்டே வராது. இடது பெயர் தான் கருப்பன். இடது சொல்லில் கொலை கொள்ளை களவு. நீ யார்? நான் இன்னைக்கு பார்த்ததே இல்லை. நான் ஒரு தமிழ் புலவர். நான் நெடுமாற அன்னியிடம் சென்று நான் பாடுபட்டு பாடிய கவிதைக்கு நன்றிவாக்கி வருகின்றேன். நீ நான் பரிசிலா எங்க காட்டு? இல்லை, காட்ட மாட்டேன். இல்லை, விட்டுவிடு, விட்டுவிடு. ஐயோ, ஐயோ, ஐயோ.
வரப்பில் ஒரு அரச மன்னன் இதைப்பாரி அப்பொழுது என்னிடம் இருந்த ஒரு கல்வன் மன்னர் கொடுத்த பெருமதி மிக்க பரிசில் பொதியை அபகரித்து சென்று விட்டார். இதனை நான் அரசரிடம் உடனடியாக கூறுகிறேன். வாழ்க மன்னா, வாழ்க. வாருங்கள் வாய்க்காவலர்களே, என்ன செய்தி? அவர் பிராட்டியினுடைய பரிசினை திருடன் திருடிவிட்டார். என்ன? அவர் பிராட்டியாருக்காக நான் கொடுத்த பரிசினை திருடன் திருடி விட்டாரா? ஆம் மன்னா. அவர் பிராட்டியார் வாயிலே இருக்கிறார். சரி, அவரை உள்ளே அனுமதியுங்கள். அப்படியே அவர் பிராட்டியாரே, கூறுகாவலனே, மன்னர் உங்களை உள்ளே வரும்படி கூறினார். மன்னா, வாருங்கள் அவர் பிராட்டியாரே, நேற்றைய தினம்தானே இங்கிருந்து சென்றீர்கள். மன்னா, தாங்கள் கொடுத்த பெருமதி மிக்க பரிசிலை ஒரு கல்வன் என்னிடமிருந்து அபகரித்து சென்று விட்டார். என்ன? நான் தங்களுக்கு கொடுத்த பரிசினை கல்வன் களவெடுத்து விட்டானா? என்ன கூறுகிறீர்கள்? ஆம் மன்னா, அவன் தன்னுடைய பெயர் கல்வன் என்று கூறினான். யாரங்கே? காவலர்களே! மன்னா, அவ்வையின் பரிசினை களவாடிய கல்வனை கண்டுபிடித்து வாருங்கள். அப்படியே அவை பிராட்டியாரே, இதில் அமருங்கள். சுவந்தானே அவ்வை பிராட்டியினுடைய பரிசினை திருடியவர். ஆமாம், இவன்தான் அவர் பிராட்டியின் மெத்தவர்களை திருடியவர். டேய், நீதானே அவ்வை பிராட்டியினுடைய பரிசினை திருடியவர். களவா? நான் ஏன் களவெடுக்க போகின்றேன்? கீழே பரிசு பொதிகள் எல்லாம் உள்ளது. இல்லை, இது நான் எடுக்கவில்லை. நீ உடனடியாக அரண்மனைக்கு வா. இல்லை, நிறுத்தல். வா. மன்னா, இவனா அவ்வையின் பரிசிலை களவாடியவன்? ஆம் மன்னா. அவ்வை பிராட்டியாரே, தங்கள் பரிசிலை களவாடிய கல்வன் இவனா? ஆம் மன்னா, இக்கல்வன் தான் என்னுடைய பெருமதி மிக்க பரிசிலை அபகரித்து சென்றவன். உனக்கு என்ன தைரியம்? அவ்வை பிராட்டியே, தமிழ் மூதாட்டி, அவரிடமிருந்து பரிசிலை களவெடுக்கின்றாயே. நான் யாருக்கு தெரியாமல் களவெடுத்து விட்டேன் மன்னா. இவனுக்கு விடுங்கள். இவனுக்கு 10 கசையடிகளுக்கு ஆணையிடுகின்றேன். இல்லை மன்னா, வேண்டாம். கொடு அவ்வையின் பரிசிலை. இல்லை மன்னா, வேண்டாம். நிறுத்துங்கள். இந்தார்கள் அவ்வை பிராட்டியாரே, தங்களுடைய பரிசில்கள். மிக்க நன்றி மன்னா.
செல்வன் தியாஸ் அவர்களுக்கு நன்றி பாராட்டி மற்றவர்களை தொடங்கிய மதிப்புக்குரிய திருமதி பிரியதர்ஷினி முரளிதரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இலக்கம் 67 பி பிரவீன். இலக்கம் 67 பி பிரவீன். இலக்கம் 80 தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு காப்போத சாதாரண பரீட்சையில் இலக்கம் 91 கனகேஸ்வரன் கேசிகன். கனகேஸ்வரன் கேசிகன். 92 ஸ்ரீஸ்கந்தராசா நிதுஷன். ஸ்ரீஸ்கந்தராசா நிதுஷன். ஆதித்யான். ஸ்ரீதரன் ஆதித்யான். ராஜ் ஆதித்யன். அடுத்ததாக 2024-25 இலக்கம் 105 தங்கேஸ்வரன் நந்தோசன். அடுத்ததாக அற்புத ராஜா ராஜா A2B. தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு அழைக்கிறோம். தரப்பாளர் கேத்திவாகன். கேத்திவாகன். வழங்கி நெறிப்படுத்திய பாடசாலை ஆசிரியர்கள் திருமதி செல்வி கானா சுவன்யா, திருமதி அனுசுயா சிவனேசன் அவர்களுக்கு அவர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதான் நாங்கள் விட்டு கிட்டத்தட்ட 20 அதிபர்கள் இந்த பாடசாலையில் சேவையாற்றி
கல்வி கற்ற பல்வேறு பலர் இன்று இந்த சமூகத்திலே மதிக்கத்தக்க உயர்ந்த பதவிகளை வகித்து வருகிறார்கள். உதாரணமாக இன்றைய தினம் பிரதம விருந்தினராக இங்கு வருகை தந்திருக்கும் வைத்திய கலாநிதி திரு முரளிதரன் அவர்களை குறிப்பிடலாம். அதே போல நமது வலைய கணக்காளர் தனலட்சுமி அவர்களும் இங்கு கல்வி பெற்றவர். இவ்வாறு பல்வேறு கல்விமான்கள் இந்த பாடசாலையில் கல்வி பெற்று இந்த பாடசாலைக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். இந்த பாடசாலையில் இந்த 130வது ஆண்டு நிகழ்வுகளிலே இந்த பாடசாலையில் நடைபயணம் நடைபெற்றது. அதேபோல் கண்காட்சி மற்றும் வீதியோட்டம் என்று பல்வேறு நிகழ்வுகள் நடந்து வந்தது. அதை அடுத்து இன்றைய தினம் இந்த பரிசளிப்பு நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் இந்த பரிசுகளை பெற்றுச் சென்ற இந்த மாணவர்கள் அவர்களது இந்த வெற்றிக்கு காரணம் அவர்களது கடின உழைப்பும் அவர்களது அர்ப்பணிப்புமே ஆகும். இந்த மாணவர்கள் அனைவரும் உங்கள் அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணம். நீங்களும் தளராது விடாமுயற்சியுடனும் அர்ப்பணிப்புடனும் சேவையாற்றுவீர்கள் என்றால் நீங்களும் இந்த வெற்றியினை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாணவ செல்வங்களாகிய நீங்கள் தோல்வியை கண்டு ஒருபோதும் கலங்கிவிடக்கூடாது. தோல்விதான் தங்களது வெற்றியின் முதல் படி என்பதை தாங்கள் அனைவரும் நினைவில் இருத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாணவரும் கடின உழைப்புடன் முயற்சி செய்தால் தங்களாலும் முடியும். உங்களுக்கு தெரிந்திருக்கும் அப்துல் கலாம் கூறியது போல நீங்கள் அனைவரும் கனவு காண வேண்டும். கனவு காணும் போதுதான் உங்கள் இலக்கை நீங்கள் அடைந்து கொள்ள முடியும். நீங்கள் காணும் கனவை நனவாக்குவதற்கு நீங்கள் அயராது உழைக்க வேண்டும். உங்களது முயற்சிதான் உங்களது வெற்றியின் முதல் படி என்பதை நீங்கள் எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். உங்களது வாழ்க்கை காலத்திலே மிகவும் பெருமதியானதும் மிகவும் சிறந்த காலம் எதுவென்று சொன்னால் அது இந்த பாடசாலை காலம்தான். இந்த பாடசாலை காலத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற கல்வி, நட்பு, அனுபவங்கள் இவை அனைத்திருந்தால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பின்தொடரப் போகின்றது. இந்த வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்கொள்ள போகின்ற சவால்கள் அனைத்திற்கும் நீங்கள் இந்த பாடசாலை காலத்திலேயே உங்கள் திறன்களை வளர்த்துக் கொள்வீர்களானால் இந்த சமூகத்தில் எதிர்கொள்ளும் சவால்களை தாங்கள் இலகுவாக முறியடிக்க முடியும். இந்த பாடசாலை காலத்திலேயே உங்களது மொழி ஆற்றலை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் தலைமைத்துவ பண்பு மற்றும் கூட்டாக வேலை செய்யும் ஆற்றல், தன்னம்பிக்கை என்ற அனைத்து திறன்களை இந்த பாடசாலை காலத்திலேயே நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த தற்காலத்தை பொறுத்தவரை பல மாணவர்கள் திசை மாறி தவறான பாதையில் செல்வதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. தாங்களும் அவ்வாறு இல்லாது சிறந்த ஒழுக்கத்துடன் இந்த பாடசாலைக்கு ஒரு நற்பிரதியாக விளங்க வேண்டும். உண்மையிலே இந்த பாடசாலையில் ஆரம்பத்தில் இருந்த மாணவர்கள் எண்ணிக்கை தற்போது குறைந்து வருகின்றது. மிகவும் பேர்பூர்ந்த இந்த பாடசாலையில் மாணவர் எண்ணிக்கை குறைந்து வருவது ஒரு கவலைக்குரிய விடயமாகும். இந்த பாடசாலையில் மாணவர் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்றால் அதற்கு முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் அனைவரும் சிறப்பாக படித்து சிறந்த பெறுபேறுகளை எடுத்து இணைப்பாடு விதானத்திலும் பாட விதானத்திலும் தங்கள் சிறப்பை வெளி உலகத்தில் காட்ட வேண்டும். அதன் மூலமே ஏனைய மாணவர்களும் இந்த பாடசாலையை நோக்கி ஈர்க்கப்பட்டு இந்த பாடசாலையில் கல்வி பெற்று வருவார்கள். எனவே இங்கு கல்வி பெற்றும் உங்கள் அனைவரும் கையில் தான் இந்த பாடசாலையின் வளர்ச்சி தங்கியுள்ளது. ஏனெனில் இதே பாடசாலை தான் பல கல்விமான்களை உருவாக்கிய பாடசாலை. இந்த பாடசாலை பல நூற்றாண்டு சிறப்பை கொண்டது. இந்த பாடசாலையை ஆரம்பிக்கும் போது இந்த சமூகத்தினருக்கு சிறந்த கல்வியையும் சிறந்த பண்பினையும் சிறந்த ஒழுக்க நெறியினையும் கூர்ந்து முகமாகவே இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. திருவள்ளுவர் கூறியது போல ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிர்
திகழம் சடை குலுங்க திரி சூழவேலி நங்க ஜெகஜோதி தேரில் வாரத்தாரண்ணே முக்கநாதி ஜட்பகப்போர் முதல்வன் முன்னாக மோதி வீரபத்ரன் வாரத்தான் மின்னே சங்கர சிவாய வென்று சிங்க வாகனத்தில் கையல் பாகமாக வாரத்தாரண்ணே சங்கர சிவாய வென்று சிங்க வாகனத்தில் கையல் பாகமாக வாரத்தாரண்ணே உத்திரத்த கஞ்சாகத்தை கற்றறித்தவற்ற பாலன் குல வீரபத்ர சுவாமி காண்மின்னே புத்திரத்த கஞ்சாகத்தை கத்தரிச்சவற்ற பாலன் குல வீரபத்ர சுவாமி காண்மின்னே முந்த கண்மு குந்த நாதி அண்டர்களை வன்ற ஜோதி மூர்த்தி வீரபத்ரன் வாரத்தாண்மின்னே முந்த கண்மு குந்த நாதி அண்டர்களை வன்ற ஜோதி மூர்த்தி வீரபத்ரன் வாரத்தாரண்ணே தாரண்ணே அவனை வீரபத்ரா தக்கன் யாவத் சென்று கிராமத்தை கலைத்து தக்கலையும் அடித்து வெற்றியுடன் திரும்பி வா. நத்த 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 தான தானித்த நத்த தான தானித்த நத்த தான தானே சத்த நத்த நத்த தான தானித்த நத்த தான தானித்த நத்த தான தான மன்னா மாபெரும் தியாகத்தை செய்யும் தாங்கள் அவர்தான் கோலை அடைய போகிறீர்கள். குறைவின்றி விடை பெற வேண்டும் என்பதுதான் என் ஆசை. அமைச்சரே, இந்த தத்தன் நடத்தும் தியாகத்துக்கு எவருக்கும் முக்குறையும் இருக்காது. அப்படியானால் தங்கள் மகளையும் வீரனையும் அழைக்காமல் இந்த யாகத்தை தொடங்குவது. அமைச்சரே, சினத்தை உண்டாக்காதே. எவரை அழைத்தாலும் ஈசனை மட்டும் அழைக்க மாட்டேன். அருமகன் என்ற முறையில் அழைக்காமல் விட்டால் மகேஸ்வரன் என்ற முறையில் அழைத்து அவருக்கு அளிக்க வேண்டிய அபிப்பிராயத்தை கொடுத்தால்தான் யாகத்துக்கு பூரண பலன் கிடைக்கும். சீலரே, பலனை பற்றி கவலை இல்லை. என்னை ஒதுக்கிவிட்டு என் மகளை திருமணம் செய்து கொண்டானோ அதே போல் அவனையும் ஒதுக்கிவிட்டு யாகத்தை நடத்த வேண்டும். நடத்துங்கள் யாகத்தை. நிறுத்துங்கள் யாகத்தை. யார் அது? அப்பா அழைத்து உணர்ந்ததாங்களே அழைக்க வேண்டியவர்களே அழைக்காமல் யாகத்தை தொடங்குவதா? என்னை மதிப்பவர்களை அழைத்து விட்டேன். என்னை மதிக்க தவறியவரை எதிர்க்கவும் துணிந்து விட்டேன். அப்பா ஈசனை எதிர்க்கிறேன் என்று கூறுவதே தவறு. தவறோ சரியோ ஈசனை அழைக்க மாட்டேன். இந்த உறுதியிலிருந்து யார் தடுத்தாலும் கேட்க மாட்டேன். இப்ப ஆணவத்தில் அறிவை இழக்காதீர்கள். மாமன் வீட்டில் மாபெரும் விழா நடைபெறும் போது மருமகன் இல்லாதது தவறு என்று உங்களுக்கு தெரியவில்லையா? மருமகன் யார் அவர்? அப்பா ஈசன் எனக்கு மருமகனும் அல்ல, நீ எனக்கு மகளும் அல்ல. சற்று விடு. திருப்பிச் செல்லத்தான் வந்தேன். ஆணவத்தால் அறிவை தேடிக்கொண்டான் தச்சன் என்ற தவறான பெயரை வருவதை தடுத்துவிட்டு செல்லத்தான் நான் இங்கு வந்தேன். நீ யார் என்னை தடுக்க? உண்மையும் இந்த உலகத்தையும் கட்டிக்காக்கும் ஈசனின் நினைவு. ஈசன் இறந்தவர்களின் சடலத்தையும் எரித்த சாம்பலை பூசிக்கொள்ளும் பித்தன். வேய்கள் நடமாடும் சுடுகாட்டை கட்டி காக்கும் சடையன். அந்த இடுகாட்டு தலைவியை போய்விடு. தச்சனே, உன் மகள் இறந்து விட்டாள். பரமன் நினைவு என்ற உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு கொடுக்க வேண்டிய அபிமானத்தை கொடுத்து விடு. அபிர்வாகமா? ஈசனுக்கா? நான் தரவா? அபிமானம் தர மொத்தம் யாகம் நடக்காது. ராஜாயினி, சீ மணிகண்டவரே, என் பேரை சொல்லி அழைக்க முடியுமா? உனக்கு அல்ல. உஞ்சாக மணிகண்டம், உன்னானவ மணிகண்டம். ஆண்டவரை மதிக்க தவறியோர் எல்லோருக்கும் சரித்திரமே பாடமாக வேண்டும். வருகிறேன் சுவாமி. நடத்துங்கள் யாகத்தை. ஓம் பிரம்மணே நமக ஓம் சந்திரனே நமக ஓம் பிரம்மணே நமக ஓம் அக்னியே நமக ஓம் இந்திரனே நமக ஓம் யோபாம் புஷ்பம் வேத புஷ்பவான் பிரஜாவான் பஸ்மான் கரதே சந்திரமானாயதனம் வேத ஆயதனவான் பவ
செல்வங்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நான் மாணவனாகத்தான் இந்த கல்லூரிக்கு அறிமுகமானேன். அடுத்ததாக எனது ஆர்வை நண்பன், உங்களுக்கு தான் அதிபர், நான் செந்திலன் தான் கூப்பிடுவேன். இந்த ஆர்வை நண்பன் செந்தில்நாதனுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர் திருமதி ஜனனி ரதர்சன் அவர்களுக்கும், அனைத்து பெரியோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சகலருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எனது பிறந்த ஊர். பாதி நாள் இங்கே தான் இருப்பேன். திருவண்ணாமலையில் குடிபுகுந்தாலும் பாதி நாள் ஒவ்வொரு பாடசாலை விடுமுறைக்கும் 3 தவணையும் இங்கே தான் வந்திருக்கிறது. கடைசியாக அகதியாக 85 88ஆம் ஆண்டு இங்கே பிரச்சனை காரணமாக ஓடி வந்து இந்த கல்லூரி தான் அடைக்கலம் தந்தது. அதுலேயும் எனக்கு மிகவும் மதிப்புக்குரிய வேளாங்கநாதன் சார் வந்து அகதியாக உடுப்போட வந்த நேரம் பாடசாலையில் சேர்த்து 3 வருஷம் கலர் உடுப்போட வர அனுமதிச்சார். சொன்னாங்க, நீங்கள் படிக்க வந்திருக்கீங்க, எந்த உடுப்போட வந்தாலும் உடுப்பு முக்கியமில்லை, படிக்க தான் வந்தீங்க. பல ஆசிரியர்கள், குலசிங்கம் டீச்சர் அவர் மறைந்து விட்டார். புஷ்பாசர் மிகவும் கண்டிப்புக்குரிய திறமையான கணித ஆசிரியர். பலருக்கு ஊராக்களுக்கே தெரியும் மாதிரியா சர்மாசர் என்றவர்கள் இருந்தவர், ஆங்கிலம் படிப்பார். அவர் தான் இலங்கையில் யூனிக் ரேடியோவை கண்டுபிடிச்சார். அவ்வளோ விஞ்ஞானி அவர். ஆனால் சும்மா சாதாரணமாக பொட்டோட ஐயர் மாதிரி தான் தெரிவார் இருந்தது. என்னை கௌரவித்து கூப்பிட்டதுக்கு மிகவும் சிறந்தாழ்த்தி தலை வணங்குகிறேன். உங்களோட அதிபர், நாங்கள் கேம்பஸில் குளப்படிக்கிறோம், அவர் ஒரு பரம சாதுவான ஆள். ஆனால் அப்படி இருந்தும் வாடா போடாண்ட நட்பு. அவர் ஒன்றுமே இல்லை, நாங்கள் எல்லாரும் செய்கிறாங்க. அவர் ஒரு பரம சாது. எனக்கு பெருசாக பேச வராது. மீண்டும் மீண்டும் என்னை இங்கே கூப்பிட்டு ஊருக்காரனை கூப்பிட்டதுக்கு சிறந்தாண்டி நன்றி தெரிவிக்கிறேன். பரிசளிப்பு விழா இனிதே நிறைவு பெற்றுள்ளது. அந்த வகையிலே நன்றியுரை தெரிவிக்க வேண்டிய கடைப்பாடு என்னிடம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நன்றி என்ற சொல்லு தமிழிலே உள்ள அற்புதமான சொல்லு. எங்களுடைய பண்பாட்டை, எங்களுடைய கலாச்சாரத்தை, எங்களுடைய விழுமியத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு பாத்திரமான ஒரு சொல்லு. வேறொரு மொழியே இல்லாத ஒரு சொல்லு. அந்த நன்றியை பெற்றுக்கொள்வர்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதும் உலகாங்கிலமாக அடைகின்ற அந்த திருப்தியே நன்றி. அந்த வகையிலே இன்றைய நிகழ்வுக்கான நன்றி உரையை ஆக்குவதற்காக உங்கள் முன்னிலையிலே நான் வந்திருக்கின்றேன். என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற பெரும் உள்ளங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு,
அபிவிருத்தி சங்க செயலாளர் வருகை தந்திருந்த மிதுலா அவர்களுக்கு உங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய பாடசாலையை கடமையேற்று ஒரு பாடசாலைக்கு இடமாற்றம் பெற்று சென்ற ஆசிரியர் இங்கு அன்புடனும் விருப்பத்துடன் வந்திருந்தார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் பரிசு வாங்குவதற்காக ஓடி வந்திருந்தார்கள். அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பாடசாலையில் இருந்த அயல் சமூகத்தினர் எங்களுக்கு பெருந்தவி புரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய மாணவர்கள் இந்த பரிசுகளுக்கு அனுசரணை வழங்கிய பெரியோர்கள், கல்விசாரா ஊழியர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு ஊடக அனுசரணை வழங்கும் திரு சிதம்பரநாதன், அருள்ரூபன், புலோலியூர் ரமணன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எம்மையெல்லாம் வழிநடத்தி இட்டவேலை எப்போது இருந்த என்னுடைய அதிபர் எண்ணியது எண்ணியாக நடைபெற வேண்டும் என்ற இந்த குறிப்போடும் நமக்கு பக்கபலமாகவும் நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்ற அதிபருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் எங்களுடைய இந்த மாணவர்களுக்கான நிகழ்ச்சியை பெருவிருப்போடு மேடையேற்றிய ஆசிரியர்கள், இசை ஆசிரியர் திருமதி மாலதி பாஸ்கர், நாடகமும் அரங்கியலும் ஆசிரியர் திருமதி ஜசோதா ரவீந்திரன், இந்த தமிழ் பேச்சு கவிதையை வழங்க உறுதுணையாக இருந்த தமிழ் ஆசிரியர் திருமதி சிவனேஸ்வரி அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு பண்பாட்டோடு கூடிய இந்த அரசு நாடகங்களை இந்த மேடையேற்றிய எமது அன்புக்குரிய ஆசிரியர் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாட அடைவோடு மட்டுமல்லாமல் இடைப்பாடு விதானத்திலும் இந்த வேலாயுத மகா வித்தியாலயம் தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்பது பலரும் அறிந்த விடயம். 130 ஆண்டுகள் கடந்து பண்பாட்டோடும் தமிழோடும் ஒளிந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பாடசாலை இன்று அந்த 130வது ஆண்டு நிகழ்வில் தன்னுடைய பரிசளிப்பு விழாவை நடத்தி கொண்டிருப்பது பெருமிதத்துக்குரியதாகும். அந்த வகையில் இங்கே அனைத்து விடயங்களிலும் எங்களுக்கு பங்களிப்பு தந்த அன்பு நெஞ்சங்கள், எங்களுடைய மாணவர்கள், நிகழ்ச்சி செய்த மாணவர்கள், எங்களுடைய ஒலிவாங்கி உரிமையாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருடந்தோறும் இந்த நிகழ்வுகளுக்கான ஒலி தொகுப்பினை செவ்வனை செய்கின்ற எங்களுடைய அன்பார்ந்த ஆசிரியர் திரு கௌசிகன் சார் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமது அழைப்பை ஏற்று வந்து இங்கு சிறப்பித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் சிறந்தார்த்தி கரமூர்த்தி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் பின்னணி பாடகன் முகேஷ். நம்ம புலோலியூர் ரமணன் அவர்களுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க. சூப்பரான ப்ரோக்ராம்ஸ்லாம் அவர் வந்து போட்டுட்டு இருக்காரு. ஸோ ரசிகர்கள் நீங்கள் தொடர்ந்து பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.